தனித்தனியாக வாங்கினா 2500 ரூபாய் வாங்க வேண்டிய பொருள் 17 பொருளை 999 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்ரியில் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான நபர்கள் ஒரே ஒரு இடத்துல இருந்து ரொம்ப பெரிய அளவில் சப்தம் போட்டு அவங்களுடைய குரலை பதிவு பண்ணுறாங்க. சில வீடுகளில் எப்போ பார்த்தாலும் சண்டை, சில வீடுகளில் மரண ஓலம், சில வீடுகளில் குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். யாருக்குமே தூக்கம் வரல, எல்லாருமே ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. இது எல்லாமே நயகரா ஃபால்ஸினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நடக்குது. அமைதியான நயகரா ஃபால்ஸ், அமைதியே இல்லாத ஒரு இடம். அதை சுற்றி ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. பட் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. சில பெண்கள், சில ஆண்கள் மயங்கி மயங்கி விழுறாங்க. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் பேய், மர்மமான பிசாசு, இல்லை சாபம் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் சொல்லும்போது உண்மையிலேயே இந்த நயகரா ஃபால்ஸுக்கு கிட்ட இருக்கக்கூடிய லவ் கெனாலில் என்ன நடந்துச்சு? லவ் கெனால் பேயா இல்லை அதை விட பெரிய டெவிலா? இது தமிழ் பக்ஷம் வழங்கும் டீல் வித் டெவில். ரொம்ப நாட்களுக்கு பிறகு டீல் வித் டெவில். ஆனால் இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னாலும் இன்னைக்கு இந்த டீல் வித் டெவில் உங்கள் வீட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஊரில், உங்கள் நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இதே மாதிரியான டெவில் கூட நீங்கள் சண்டை போட போகிறீங்க. நான் ஒரு இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, நயகரா ஃபால்ஸ். சூப்பரான, ரொம்பவே அழகான, ரொம்பவே ரம்மியமான இடங்கள் இந்த நயகரா ஃபால்ஸை சுற்றி இருக்குது. ஆனால் ஒரு கொடூரமான ஒரு இடம் இருந்தது, அதுதான் லவ் கெனால். லவ் கெனால் அழகான பேர் தானே. இதுக்கு பின்னாடி பேய் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பேய் கிடையாது. அதை விட பயமுறுத்தக்கூடிய பல டெவில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துக்கு கரெக்டாக நயகரா ஃபால்ஸுக்கு 1890 ஒரு நபர் வரார். அவருடைய பெயர் தான் வில்லியம் டி லவ். இந்த வில்லியம் டி லவ் அப்படிங்கிறவர் நயகரா ஃபால்ஸை பார்க்குறாரு. கிட்டவே அதிகமான இடங்கள் இருப்பதையும் பார்க்கிறார். அவருக்கு ஒரு ஆசை, இந்த இடத்துல ஒரு பார்க் செஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த பார்க் முழுவதுமாக மக்கள், ஸ்கூல், காலேஜஸ் இப்படின்னு சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. 1890 அவர் அடைந்த அந்த கனவு 1973 ஒரு பேய் வீடாக மாறியது. அங்கிருந்த மனிதர்கள் எல்லாருமே கூண்டோடி ஒவ்வொரு இடத்திலிருந்து மாற்றப்படுறாங்க. நிறைய பேரை ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக்குறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு எமர்ஜென்சி அறிவிக்கிறது அமெரிக்க அரசாங்கம். எமர்ஜென்சியா? அந்தளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு? இந்த வில்லியம் டி லவ் என்ன தான் செஞ்சார்? அவர் செஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தை சுற்றி நிறைய பேர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிராமத்துக்கு ஒரு மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய நீர்மின் நிலையம் வேணும். நயகரா ஃபால்ஸினுடைய தொடக்கத்திலிருந்து நயகரா ஃபால்ஸ் முடிகிற வரைக்கும் நிறைய மழை குன்றுகள் இருக்கிறத பார்க்கிறார். அது வழியாக ஒரு 11 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு டனல் செஞ்சு அங்கேருந்து தண்ணீரை அப்படியே அந்த டனல் வழியாக கொண்டு வந்து அங்கே ஒரு விண்ட் டர்பின் வச்சு அதில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம உருவாக்கக்கூடிய சிட்டிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வில்லியம் டி லவ் அவர்களுடைய பிளான். இந்த பிளானை அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளிடம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே அதற்கான அனுமதி இந்த வில்லியம் டி லவ் அவர்களுக்கு கிடைக்கிது. 1890 இப்படி ஒரு பிளான் அவர் சொல்லியிருந்தாலும் 1913-14 இந்த காலகட்டத்தில் இதற்கான வேலை அப்படிங்கிறதுலாம் நடக்குது. ஆனால் ஓரிரு வருடங்கள்லேயே இந்த வேலை அப்படிங்கிறத நிறுத்த சொல்கிறாங்க அரசாங்கம். வில்லியம் டி லவ்வுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய வேலையும் பறிக்கப்படுகிறது. இந்த டனல் தோண்டும் போது நிறைய பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. பட் இது எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக தான் வில்லியம் டி லவ் அவர்கள் கருதுகிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே பாதி டனல் தோண்டப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு பூமி, அந்த பூமியை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதை வாங்கின இல்லாட்டி அதை குத்தகைக்கு எடுத்தவங்க எல்லாருமே யோசிக்கும்போது அதை பேசாமல் வித்துடலாமா இல்லை லீஸுக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை அங்கே ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில்
அந்த நிலத்தை ஆக்ஷனுக்கு விடுறாங்க. இங்கிருந்து டீல் வித் டெவில் ஆரம்பமாகுது. இங்கே டெவிலாக வந்தது பேயோ பிசாசோ கிடையாது, கெமிக்கல். சாதாரண கெமிக்கல் கிடையாது. அந்த நேரம் கரெக்டாக 1920, 22 இந்த காலகட்டம்லாம் முதல் உலகப்போர், அடுத்ததாக உலகப்போர், அடுத்ததாக பல கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இராணுவமும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டிய தருணம். அமெரிக்காவும் அவங்களுடைய கெமிக்கல் வார்ஃபேருக்கான பலவிதமான சோதனைகளை செஞ்சு பார்த்துட்டு வராங்க. ஆனால் கெமிக்கல் வார்ஃபேரினுடைய முக்கியமான பிரச்சனை அதனுடைய வேஸ்ட்டு தான். அந்த வேஸ்ட் எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் லவ் கெனால் அப்படின்னு ஒரு கெனால் இருக்கே, கொஞ்சமாக தான் டிக் பண்ணியிருக்காங்க, அதில் வேணால் போட்டு மூடிருங்களேன் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அமெரிக்காவினுடைய இராணுவம் அவங்களுடைய கெமிக்கல் வார்ஃபேருக்கான சில வேஸ்ட்டை மட்டும் அந்த இடத்துல போடுறாங்க. பட் உடனடியாக அந்த இடத்துக்கு இன்னொரு கார்ப்பரேட் ஆசைப்படுறாங்க, ஹூக்கர் கெமிக்கல் அண்ட் பிளாஸ்டிக் கார்ப்பரேஷன். இந்த ஹூக்கர் கெமிக்கல் அப்படிங்கிற நிறுவனம் இந்த லவ் கெனால் அப்படிங்கிற அந்த இடத்த அவங்களுடைய ஏலத்தில் எடுக்கிறாங்க. சொல்லப்போனால் விலைக்கு வாங்குறாங்க. அப்படி விலைக்கு வாங்கின அவங்களுக்கு ஒரே ஒரு எய்ம் தான். இந்த ஹூக்கர் கெமிக்கல் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, பல நாடுகளுக்கும் பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த ஹூக்கர் கெமிக்கல் அந்த இடத்த வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10-12 வருடங்கள் இந்த கெமிக்கலினுடைய வேஸ்ட் இதை எல்லாத்தையுமே போடக்கூடிய வெறும் ஒரு வேஸ்ட் லேண்டாக தான் இந்த லவ் கெனால் அப்படிங்கிற இடத்த பார்க்குறாங்க. ஹூக்கர் கெமிக்கல் அத்தனை வருடங்களில் போடப்பட்ட கெமிக்கல் வேஸ்டினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? சுமார் 21,000 டன். ஹூக்கர் கெமிக்கலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் இங்கே கெமிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறத போட முடியாது, பேசாமல் இந்த இடத்த மூடிடலாமே. ஓகே, மூடுறாங்க. சாதாரணமாக மூடலை. இந்த கெமிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது இந்த பூமியை விட்டு மேலே வராமல் இருக்க இதை சுற்றி பல குழிகள் அப்படிங்கிறது தோண்டப்படுது. அந்த குழிகளில் இந்த கெமிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆன பிறகு அந்த குழிகளில் புது மணல் போட்டு மூடுறாங்க. அப்படி மூடிய மணல் மீது மறுபடியும் அந்த மணல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு சுற்றி காம்பவுண்டு சுவர்கள், அதை சுற்றி சிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், பல முள் வேலிகள் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் ஹூக்கர் கெமிக்கலுக்கு இது மட்டும் போதாது, அவங்க ஒரு நல்லது வேற செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க செய்கிற நல்லது என்ன தெரியுமா? நயாகரா ஃபால்ஸ் அதனுடைய ஒரு ஸ்கூல் இருக்குது, நயாகரா ஃபால்ஸ் ஸ்கூல் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நயாகரா ஃபால்ஸ் ஸ்கூல் போர்டுக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்துல அவங்க அடுத்ததாக ஒரு ஸ்கூல், அந்த குழந்தைகள் தங்குவதற்கான விடுதி, அப்படியே ஒரு மனிதர்கள் தங்க வைப்பதற்கான பல விடுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்க வேண்டும். ஸோ இந்த நயாகரா ஃபால்ஸ் ஸ்கூல் போர்டு இருக்குல்ல, அந்த ஸ்கூல் போர்டை சில நபர்கள் வந்து சில விஷயங்களை கேட்குறாங்க. உங்களுக்கு லேண்டு வேணும்னு சொன்னீங்களாமே, எங்ககிட்ட ஏக்கர் கணக்கான லேண்ட் இருக்குது, உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கே, எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது $1 கொடுத்தா போதும், அந்த லேண்டை நாங்கள் உங்கள் பேருக்கு எழுதி வச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹூக்கர் கெமிக்கல். அப்படி நயாகரா ஃபால்ஸ் ஸ்கூல் போர்டுக்கு $1 ஒரு நிலம் அப்படிங்கிறது விற்பனை செய்யப்படுகிறது. அந்த நிலத்தில் அங்கங்கே சில போர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கெல்லாம் கெமிக்கல் இருக்குது, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் அந்த போர்டு. பட் நாளடைவில் அந்த போர்டு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எறியப்படுகிறது. அந்த இடத்துல ஸ்கூல்ஸ்னுடைய பில்டிங்ஸ் வருது, அங்கே ரெசிடென்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான ஃபேமிலி அங்கே புதிதாக குடியேறுகிறார்கள். ரொம்ப ஹாப்பியாக அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஆனால் இப்போ நம்ம பார்ப்பது டீல் வித் டெவிலே. அப்போ டெவில் வெளியில் வர வேண்டாமா? வர ஆரம்பிக்குது. 1949, 50, 53 இந்த காலகட்டத்தில் தான் இந்த லவ் கெனால் அப்படிங்கிறத நயாகரா ஃபால்ஸ் ஸ்கூல் போர்டுக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகு 1953 இது ரேப்பிடாக க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. 1960 1-2 ஃபேமிலியில் பல பிரச்சனைகள். அது என்னன்னா, மூக்கு வழியாக சில நேரங்களில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்கிறாங்க. ஆனால் இதே பிரச்சனை 1-2 ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, ஸ்கூலில் படிக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கும் அப்பப்போ மூக்கில் இருந்து பிளட் வர்றதை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. 1960 1-2 இடங்களில் நடந்த இந்த சம்பவம் 1961, 62, 63 அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேர் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, இரவு நேரத்தில் நம்மளால் தூங்கவே முடியலை, ஒரு பேய் அழுத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவாசம் எங்களால் விட முடியலை, நைட் நேரத்தில் சுவாசிக்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாமே சுமத்த ஆரம்பிக்கிறாங்க. 10 வருடங்கள் உருண்டோடி போகின்றன. 1970 வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான மழை, பேய் மழை அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் இந்த பேய் மழையில் வெளியானது வெள்ளம் மட்டும் கிடையாது, கெமிக்கல் வேஸ்ட். அவங்களுடைய வீடை சுற்றி ஏதோ விதமான ஆயில், சின்னதாக இந்த கஞ்சி தண்ணி மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கார்டன் எல்லாத்தையுமே சுற்ற ஆரம்பிக்குது. கால் எங்கேயுமே வைக்க முடியல, குடிநீரில் பயங்கரமான ஸ்மெல். இது எல்லாம் பார்க்கும்போது இந்த கெமிக்கல் அப்படிங்கிறது நம்மை முழுவதுமாக சூழ்ந்து விட்டதை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேண்டை ப்ரமோட் பண்ணவங்களா இருக்கட்டும், அதில் வீடு கட்டும்போதாக இருக்கட்டும், கொஞ்சோண்டு கெமிக்கல் வேஸ்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ அதெல்லாமே சரிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வாங்கினாங்க. ஹூக்கர் கெமிக்கலும் அப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் சீல் பண்ணிட்டோம், இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வேஸ்ட்டால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. கடைசியாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை, அழகான ஆண் குழந்தை, நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன். திடீர்னு அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டான். அவங்களுடைய அம்மாவினுடைய பெயர் தான் லாய்ஸ் கிப்ஸ் அப்படிங்கிறவங்க. இந்த லாய்ஸ் கிப்ஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இங்கே பேயோ பிசாசோ எதுவுமே கிடையாது, நம்ம வீட்டுக்கு கீழே கெமிக்கல் அப்படிங்கிறத புதைச்சிருக்காங்க. அப்படி புதைத்த அந்த கெமிக்கல் வேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை விட்டு மேலே வர ஆரம்பிக்குது. அதனால தான் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் வருகின்றன. ஆனால் இதை மறைத்த அரசாங்கம், இதை எங்களுக்கு விற்ற இந்த மாதிரியான டீலர்ஸ், இவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த லாய்ஸ் அவர்கள் இதை ஒரு வழக்காக போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது நடப்பது 1976. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த இடத்துல என்னதான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வை நடத்துங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். ஆய்வு நடக்குது. டெவில் ஒட்டு மொத்தமாக உருவாகி வெளியில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல 80க்கும் அதிகமான டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஆய்வறிக்கை எல்லாரையுமே தூக்கி வாரி போடுது. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாததுக்கான காரணம், நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம், நிறைய பேர் இறந்து போனதுக்கான காரணம், நிறைய பேருக்கு புற்றுநோய் வந்ததற்கான காரணம் இந்த 80 டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் தான் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் உணர்ந்து விட்டார்கள். உடனடியாக 1978 அன்றைய பிரசிடெண்டாக இருந்த ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் ஸ்டேட் எமர்ஜென்சியை அறிவிக்கிறார்கள். அவ்வளோதான், அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி எல்லாமே அப்புறப்படுத்தப்படுறாங்க. நிறைய பேரை ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் மயக்கமான நிலைமையில் வீடுகளில் படுத்திருக்காங்க. எல்லாரையும் எவோகேட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு எமர்ஜென்சியை உருவாக்கிய பிறகு அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், ஸ்கூல்ஸ், அந்த பில்டிங்ஸ் இதெல்லாமே அப்படியே வெறும் கோஸ்ட் பூமியாக, ஒரு கோஸ்ட் சைட்டாக மாறுகிறது. யாருமே இல்லாத இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றிலும் பல அபாய எச்சரிக்கை இருக்கின்றன, கெமிக்கல்ஸ். ஆனால் இதனால் அமெரிக்காவில் நிகழ்ந்தது என்ன தெரியுமா? சூப்பர் ஃபண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ப்ரோக்ராம் உருவாக்குறாங்க. எந்தெந்த இடத்துல இதே மாதிரியான கெமிக்கல் வேஸ்ட் இருக்கிறதோ அந்த இடத்த எல்லாமே ஆய்வு செய்யுங்க. அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அப்புறப்படுத்துங்க. அதனால் பல மனிதர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற உத்தரவு பல மாகாணங்களுக்கும் செல்கிறது. ஏதோ ஒரு டெவிலால், ஏதோ ஒரு ஃபேமிலியால் அங்கே ஒரு ஃபேமிலியோ இல்லாட்டி ஒரு 100 ஃபேமிலியோ காப்பாற்றப்படவில்லை. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த சூப்பர் ஃபண்ட் ப்ரோக்ராம் வந்ததுனால காப்பாற்றப்பட்டார்கள். சொல்லப்போனால் என்விரான்மெண்டல் டிசாஸ்டரில் இதுதான் தொடக்கம். இங்கிருந்து தான் அமெரிக்கா பல புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்குகிறார்கள். கெமிக்கல் வேஸ்ட் எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத அமெரிக்கா உணர்ந்த தருணம் இது. அதுக்கு பின்னாடி இருந்த டெவில், அதுக்கு பின்னாடி இருந்த வரலாறை உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பேன். ஆனால் இது சுவாரஸ்யமான தகவல் மட்டும்தானா? நம்ம வீட்டுக்கு கீழே நாளைக்கு நம்முடைய கெமிக்கல் வேஸ்ட், நாம் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் வேஸ்ட் இதே மாதிரி நம்முடைய பூமியை பிளந்து கொண்டு நம்ம வீட்டு குழந்தைகளை பாதிக்குமா? இதே மாதிரியான டெவில் உங்களை சுற்றி இருக்கா? உங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கா? அதனுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது? இதே மாதிரி இன்னொரு டீல் வித் டெவிலில் ஒரு 3000 பேர் இறந்து போன விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்க போகிறதில்ல, அது இன்னும் கொடூரமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களா? அப்படின்னா கீழே டீல் வித் டெவில் பை தமிழ் பொக்ஷம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போடுங்களேன். எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ அவ்வளவு சீக்கிரமாக டீல் வித் டெவில்னுடைய அடுத்த பாகத்தை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக 2500 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 999 ரூபாய்க்கு 17 பொருட்களுக்கான காம்போவினுடைய டீட்டெயில்ஸ் இதோ உங்கள் பார்வைக்காக. இந்த மேஜிக் கிட்ஸ் பெஸ்டி பாக்ஸ் தான் அந்த 17 பொருட்களை உள்ளடக்கி இருக்கு. முதல் பொருளா ஒரு உடன் லேப்ரிந்த், இரண்டாவது பொருளா ஒரு வுடன் விசில், மூணாவது பொருளா ஒரு மேஜிக் பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு இரேசர் இருக்கும். இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள நீங்க இன்னும் சில பொருட்கள் கூட வச்சுக்கலாம். நான்காவது பொருளா மேஜிக் வாட்டர் கலர் புக், 20 பேஜஸ் இருக்கும். பேஜுக்கு சைட்லயே வாட்டர் கலர் இருக்கும். ஜஸ்ட்
நீங்கள் தண்ணியை மட்டும் அந்த ப்ரஷில் தடவிட்டு கலர் மேலே தடவினீங்கன்னா கலர் வந்துடும். அப்படி 20 பேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. 5வது பொருளாக ஒரு ஸ்க்ராட்ச் புக் வித் அதுக்கான ஸ்டைலஸ். 6வது பொருளாக ப்ளோ பைப் அப்படின்னு சொல்லலாம், வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். 7வது பொருளாக 8 நோட்ஸ் சைலோஃபோன். இதை மட்டுமே 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க வேறு சில இணையதளத்தில். 8வது பொருளாக ஹாட் வாட்டரில் போட்ட உடனே சில உருவங்கள் வர்ற மாதிரியான மேஜிக் க்ரோயிங் டாய் 12 பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். 9வது பொருளாக ஒரு சூப்பரான உடன் மேஜிக் டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 10வது பொருளாக ஒரு ஸ்பெஷல் மிகாடோ அப்படிங்கிறது. 11வது பொருளாக 3D உடன் எக்ஸோஎக்ஸ் கேம். 12 பொருளாக ஒரு உடன் ஜிக்ஸா பசில். 13வது பொருளாக நிறைய வெரைட்டி இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஸ்கேல். 14வதாக ஒரு யூனிகார்ன் இரேசர். 15வது பொருளாக தண்ணீர் ஊற்றி ஊதக்கூடிய மியூசிக்கல் குருவி ஆர் மியூசிக்கல் டாக் அப்படிங்கிறது. 16வது பொருளாக ஒரு ஷார்ப்னர் பட் வேற வடிவத்தில் இருக்கும். 17வது பொருளாக ஒரு ஸ்கேல், அதுவும் உடன் ஸ்கேல் ப்ளஸ் அது கூடவே ஒரு ட்ரம் மாதிரியான ஐட்டமும் ப்ளஸ் காத்தாடியும் இருக்கும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 17 பொருட்களை உள்ளடக்கிய மேஜிக்கல் காம்போ வேணும்னா அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் தான் ஸ்டாக் வச்சுருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மறுபடி இந்த காம்போ இருக்காது, அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு காம்போ இருக்குது, அதை தான் உங்களால் வாங்க முடியும். பர்த்டே கிஃப்டாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைக்காக இருக்கட்டும், இல்லை யாராவது வீட்டு குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், பேர குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், செம்மையான கிஃப்ட். இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. அதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.